ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு டே 4ல் இருக்கும். ஸோ கிராஷ் சீரீஸு மேக்ஸ் இன்றைக்கி ஃபிசிக்ஸ் போட முடியல, நேற்று நாளைக்கு போட்டுற ஃபிசிக்ஸ் ஓகேவா. மேக்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன். சார் ரேங்க்லேயே நீங்கள் கொஞ்சம் சம் போடலை. நான் இந்த வீடியோவில் கடைசியில் ரேங்க்கும் ஒரு சம் சால்வ் பண்ண போகிறேன். அப்படியே வரும், நம்ம சீக்கிரம் முடிக்கணும்ல. அண்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறேன் இன்றைக்கி. அண்ட் நான் கொடுக்குற ஹோம்ஒர்க் சம்மும் போடுங்க. அண்ட் கிராமர் ரூலும் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கிராமர் ரூல்லையும் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன்லையும் முக்கியமான சம்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் ரேங்க்லேயே ஒரு சம் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு 2 சம் ஹோம்ஒர்க்கு. ஒன்று வந்து எக்ஸசைஸ் 1.3ல் ஃபஸ்ட்டில் செகண்டு, இன்னொன்று எக்ஸசைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டில் செகண்டு. இந்த 2 சம் மட்டும் ஹோம்ஒர்க், சரிங்களா? நான் இங்கே அழிச்சிட்றேன், எனக்கு இடம் பார்த்த ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க. 1.4ல் ஃபஸ்ட்டில் செகண்டு, 1.3ல் ஃபஸ்ட்டில் செகண்டு. ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் ஒரு சம் போடுறேன், நீங்கள் ஒரு சம் போடுங்க. கிராமர் ரூலில் ஒரு சம் போடுறேன், நீங்கள் ஒரு சம் போடுங்க. ரேங்க்கில் கூட நான் இன்றைக்கி போகிற சம் போட்டாலும் சரி, இல்லை இது அதுக்கு அடுத்த சம் ஹோம்ஒர்க் போட்டாலும் சரி. அதுக்கு முன்னாடி இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அது போய் சேரட்டும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னு கேட்பாங்க, நேர்மாரணி காணல். ஸோ ஃபஸ்ட்டு AX = B ஃபார்மேட்டில் எழுதுங்க. AX = B. ஸோ A அப்படிங்கிறது இதுதான் 2 5 1 2. அடுத்து எக்ஸுங்கிறது XY, பிங்கிறது -2 -3, அவ்வளோதான். ஓகேங்களா, பார்த்து எழுதியாச்சு. அடுத்தது X = A 1B தான் நம்மளுடைய மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ அப்போது A இன்வர்ஸோட ஃபார்முலா 1/determinant A into G into B, இது எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது 1/determinant A இதானே A, determinant எடுக்கலாம். 2 2s are 4 இங்கே எழுதுறேன். 5 1s are 5, என்ன 5 -5, அப்போ -1. அட்ஜாயிண்ட் A எடுக்கணும். அட்ஜாயிண்ட் A இதுக்கு தானே எடுக்கணும். இது 2 மாற்றி போடணும். 2 2 மாற்றி போட்டாலும் அதே தான். இந்த 2 சைடு சைனை மாற்றணும். -5 -1. இது 1/1 -1 -1 வந்தனால உள்ளே போட்டு இன்ட்டு பண்ணிங்கன்னா சைன் சேஞ்ச் ஆகிடும். உள்ளே இன்ட்டு பண்ணிக்கலாம். -2 +5 +1 -2. ஸோ நம்ம அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே B வந்து எழுதிக்கலாம். B வந்து என்னது -2 -3. இங்கே B வந்து என்னது -2 -3. ஸோ நம்ம மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த -2 -3 தான் இது B. இப்போ இன்ட்டு பண்ணுறோம், ரோவும் காலமும் இன்ட்டு பண்ணுறோம். அப்போ இன்ட்டு பண்ண நாங்கள் X = 2 2s are 4, என்ன 4 +4. 5 3s are 15, என்ன 15 -15. அடுத்தது 1 2s are -2. அடுத்தது 3 2s are 6, -into +. ஸோ X = -11, இது 2 கூட்டினா 4. ஸோ எக்ஸுங்கிறது XY இல்லையா, அப்போ = -11 4. அப்போ X = -11, Y = 4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் ஆன்சர். புரிஞ்சதா? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் போட்டு பாருங்கள் பொறுமையாக. இந்த சம்மும் போடுங்க அண்ட் ஹோம்ஒர்க் சம்மும் போடுங்க. பெரிய சம் நாளைக்கு பார்த்துக்கலாம், 5 மார்க். கிராமர் ரூல். சார் கிராமர் ரூல்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்துட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட். டெல்டா வந்து =0னா கிராமர் ரூல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். கிராமர் ரூல் நாட் எக்ஸிஸ்ட், இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை டெல்டா வந்து நம்பர் வந்துச்சுன்னா =0னா கிராமர் ரூல் எக்ஸிஸ்ட். கிராமர் ரூல் எக்ஸிஸ்ட், இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, இப்போ சம்முக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சம்மை நம்ம இப்படி எழுதலாம். 5x - 2y = -16, x + 3y = +7. இந்த கான்ஸ்டன்ட் அதை பக்கம் கொண்டு போயிட்டேன். இப்போ டெல்டா கண்டுபிடிங்க. டெல்டா என்னது 5 -2 1 3, அப்படி தானே இருக்குது. 5 3s are 15. டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது இந்த சைடு இன்ட்டு பண்ணும்போது இன்னொரு மைனஸ் சேரும், அப்போ +2. அப்போ என்ன வரும்? 17. நாட் = 0. கிராமர் ரூல் எக்ஸிஸ்ட். கிராமர் ரூல் எக்ஸிஸ்ட், அவ்வளோதான். அடுத்து ΔX, எக்ஸுங்கிறனால ΔX. கிராமர் ரூல் ஃபார்முலா சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது எக்ஸ் எடுத்து இந்த காலத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு பதிலாக இந்த ரைட் சைடில் இருக்கிறது ரீப்ளேஸ் பண்ணணும். அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படி எழுதுங்க. -2 3. புரிஞ்சுதா? எக்ஸுங்கிறனால இந்த காலம் வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் இதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2வது காலம் அப்படியே எழுதிடணும். அடுத்தது -48, இது +14. அப்போ 48லேருந்து 14 போச்சுன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஆச்சு? 48லேருந்து 14 போச்சுன்னா 34. என்ன 34? -34. அடுத்தது ΔY. ΔY என்னது? அதே மாதிரி ஃபஸ்ட்டு காலத்தில் சேஞ்ச் இருக்கக்கூடாது. 5 1. செகண்ட் காலத்தில் இந்த ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே போடணும். -16 7. 7 5s are 35 +16. ஏன்னா அன்சைட் பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அதாவது இன்னொரு மைனஸால் இன்ட்டு பண்ணும்போது 35 + 16 என்ன? 51. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ கிராமர் ரூல் அதோட ஃபார்முலா என்ன? கிராமர் ரூல் X = Δx/Δ, Y = Δy/Δ.
அப்போ டெல்டா எக்ஸ் என்னது, டெல்டா எக்ஸ் வந்து -34, டெல்டா வந்து 17, டெல்டா ஒய் என்னது 51/17, 34/17 என்னது 2 -2, 51/17 வந்து 3. அப்போ x is equal to -2, y equal to 3. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். அந்த 34ங்கிறது -34ன்னு பார்த்துக்கிறேன். எஸ். ஸோ கிராமர் ரூல் இப்படி தான் போடணும். ஓகேவா? அப்போ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் கிராமர் ரூல் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஃபார்முலாலாம் போட்டு பண்ண முடியும். அடுத்த ப்ரொசீஜரே அடுத்த சைடே போக முடியும். இப்போது நீங்கள் வந்து கிராமர் ரூல் ஈக்குவல் டு 0 இல்லைனா, ஈக்குவல் டு 0 இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் கிராமர் ரூல் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஒய் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் ஃபார்முலா போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? இப்போது கொஸ்டின் பாருங்கள், ரெடியூஸ் தி மேட்ரிக்ஸ் இன்டு யர் ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றணும். எந்த மெத்தடில் போடலாம்? மைனர் மெத்தட்லையும் போட்டுக்கலாம், ரேங்க் மெத்தட்லையும் ரோ ரிடக்ஷன் மெத்தட்லையும் போட்டுக்கலாம். ஏன்னா என்ன மெத்தட்னு அவங்க சொல்லவே இல்லை. ரோ எக்லான் ஃபார்ம் தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. பட் ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றணுன்னா மைனர் மெத்தடில் போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. ஏன்னா மைனர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் தான் கொண்டு வர முடியும். ரோ எக்லான் ஃபார்ம்னால் இந்த ஃபார்முக்கு வரணும், இந்த அப்பர் ட்ரையாங்கிள் ஃபார்முக்கு வரணும். வருமா? வராது. ஆனால் ரோ ரிடக்ஷன் வரும்ல, ஆட்டோமேட்டிக்லி ரோ ரிடக்ஷன் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ 1 இருக்கான்னு பாரு. 1 இல்லை, பரவாயில்ல. 3 இருக்குது. ஓகே, நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நாட் ஈக்குவல் 0 இருந்தாலே போதும்ல. அப்போது நம்ம ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. இது ஏன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. செகண்ட் ரோவில் நமக்கு வந்து என்ன இருக்குது? செகண்ட் ரோவில் சேஞ்ச் பண்ணணும். இங்கே 0 வர வைக்கணும். அதனால் செகண்ட் ரோவில் ஆப்ரேஷன், செகண்ட் ரோன்னு எழுதிட்டு ஃபஸ்ட் ரோ கூட தான் நான் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படி தான். இப்போ இங்கே 6னா இங்கே 6 வர வைக்கணும்னா இங்கே 3 2s are 6. அப்போது +2 × R1. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள். +6 - 6 0. R2 வந்து என்னது 2 +2, R1 வந்து -1. அப்போது 0. R2 வந்து என்னது 4 +2, R1 வந்து 2. பாருங்களா? பாருங்கள், R2 வந்து என்னது 4, 2 2s are 4, 4 + 4 8. ஸோ இதுதான் வந்துச்சு. அடுத்தது R3ங்கிற ஆப்ரேஷன் நீங்கள் R2 கூடயும் பண்ணிக்கலாம், R1 கூடயும் பண்ணிக்கலாம். ஆனால் R1 கூட பண்ணுறது தானே ஈஸி. பார், R3ல் ஆப்ரேஷன் R3ன்னு எழுதிக்க, R1 கூட பண்ணுறது ஈஸி. ஏன்னா -3 + 3 0. அப்போ ப்ளஸ் பண்ணு 0 0, 2 + 2 4. இதுதான் ஆன்சரான்னு கேட்டால் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வரக்கூடாது 0. நமக்கு இப்படி தான் இருக்கணும் அப்பர் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில். அதனால் இன்னொரு ஸ்டெப் போடணும். 3 -1 2. ஃபஸ்ட் ரெண்டு ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்மில் வந்ததுனால இந்த இடம் தான் 0 பண்ணணும். இந்த 4ங்கிறத 0 பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா பாருங்கள், அப்பர் ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் வந்துருமா இங்கே 0 பண்ணால். அதனால் தேர்ட் ரோவில் தான் சேஞ்ச். என்ன பண்ணுவேன்? இங்கேயும் 0 இங்கேயும் 0. அப்போ R3 வந்து யார் கூட ஆப்ரேஷன் பண்ணணும்? R2 கூட பண்ணால் நம்பர் வந்துடும். R1 கூட பண்ணால் நம்பர் வந்துடும். R2 கூட தான் பண்ணணும். 0 + 0 0 தான், 0 - 0 0 தான். அதனால் R2 கூட பண்ணுங்கள், R3 வச்சு. ஸோ R2 கூட பண்ணலாம். இங்கே 8 ஆல்ரெடி இருக்குங்க. 4 2s are 8. கரெக்டாக? அப்போ 2ஆல் இன்ட்டு பண்ணோம். R3 2ஆல் இன்ட்டு பண்ணியாச்சு. மைனஸ் போட்டால் தானே 2 0 ஆகும். மைனஸ் போட்டாச்சு. அப்போ 0 - 0 0, இதுவும் 0. அவ்வளோதான். ஓகேவா? அப்போ ரேங்க் ஆஃப் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் என்னது? ரேங்க் ஆஃப் A 2. ஏன்னா ஒரு ரோவில் நம்பரே இல்லை, அந்த ரோ கணக்கு எடுத்துக்கூடாது. மீதி ரோல் எல்லாம் நம்பர் இருக்குது. ஒரு நம்பர் இருந்தாலும் கணக்கு எடுத்துக்கணும். நம்பர் இருக்குது. 2 ரோவில் நம்பர்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்பர் இருக்குது. அதனால் ரேங்க் வந்து என்னது? 2. ஓகேவா? இப்போது இந்த சம்மும் நீங்கள் போட்டு காமிங்க. எனக்கு கிராமர் ரூலில் இன்னொரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறேன். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் இன்னொரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு இதை சார்ந்த 5 மார்க் பார்க்கலாம். ஓகேவா? அப்போ தான் சீக்கிரம் முடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த சம்ஸ் எல்லாமே பப்ளிக்கில் வர சம்ஸ் தான். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. 5 மார்க்ஸில் கேட்குறது நாளைக்கு நான் போட போகிறேன். தொடர்ந்து இதை பார்த்துட்டே வாங்க. அடுத்து ஃபிசிக்ஸ் தான் போடுவோம்னு நினைக்கிறேன். நைட்டு போட முடியாது. நாளைக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் டே பை டே வந்துடும். வீக்கெண்டில் நம்ம கெமிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.